நூறுனா வேலை திட்டம் அப்படின்னு ஒன்று வந்தது. எதற்காக? வயதானவர்கள் வயதான காலத்திலே சாப்பாட்டுக்காக யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது என்பதற்காக தான் அந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்த வேலைதான் இந்த 100 நாள் புனிதமான திட்டம். இன்னைக்கு எல்லாருக்குமே அதே வேலை. எல்லாருமே பூரம் படிச்சாலு பெரிய ஜிம்மு அவை வேண்டு எல்லாரும் கிளம்பிட்டேன். முரட்டாளா இருக்கேன், மீசையை திரிக்கிட்டு என்ன மச்சான் 100 நாள் வச்சுட்டாங்கல்ல அப்படியே போய் தகத்துற மாதிரி. யாரு வேலை பார்க்குற? ஆம்பளை உரம் மம்பட்டியை தூக்கி போட்டு சீமக்கரவரை சுத்தம் பண்ணி சீட்டு விளையாடுறேன். வாடா ரம்மி வாடா, அடங்கொத்தா சோக்கர்றா, எங்கடா கிங்கு அடங்கு போட்டு தொங்குடா. பொம்பளை உரம் தாயக்கட்ட விருத்தம். அங்கே வர ஒரு அக்கா சிரிப்பை பாருங்க, கேட்க ஆமா நீ தாயம் போட்டு தானே இந்தியாவுக்கு தங்க கப்பு கிடைச்சிருக்கு. தாயம் என்றால் என்ன? உருட்டு. உருட்டு கிடையாது. இப்படி தாயக்கட்டையை நல்லா இது பண்ணிட்டு இப்படி உருட்டுனா விருத்த விழுக போகுது. அந்த தாயக்கட்டைக்கு எத்தனை கெட்ட வார்த்தை. ஆண்டவா ஆண்டவா. எங்க ஊர் பக்கமெல்லாம் பொம்பளை ஆளுக பேசுனா அங்கே நிக்கிற ஆளுக இதாயிருவேன், மூடாயிருவேன். அப்படி என்னன்னு பேசுவாங்க? ஏய் தாயை உருட்டிக்கிட்டே பொம்பளை சொல்றா. எங்க ஊர் பொம்பளை எங்கடி குச்சிக்காரி ஒரு 2, அடுத்த பொம்பளை அடி தேவடியா ஒரு 3, அடி கிறுக்கு முண்டை ஒரு 12. தாயக்கட்டையை வேணா தேவடியான்னு சொல்லுவாங்களாடா? சொல்ல மாட்டாங்க. இல்லை இது கிராமத்தில் நடக்கிறது தான். போடுற ஒரு முத்தாய பூரம் தாய விளையாடுங்க, எது வேணா விளையாடுங்க. அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்தாத்தேன் நல்லா இருக்கும். இந்த அவர் செய்வார் இவர் செய்வார்னா மதுரை செய்வார், யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால குடியாரனை பத்தி ஒரு பாட்டு பாடிக்கிறேன். வேணா மது பழக்கம். இந்த ஒரு சில தண்ணி அடிச்சிருப்பீங்களே அவன் தாண்டா தமிழன். கைதட்டு கைதட்டு. தண்ணி அடிச்சிருப்பேன்னு சொல்லும் போது உன்னை ஒத்துக்கிட்டேன் பாரு தமிழன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு ஊர்ல போய் ஒரு அட்ரஸ் கேட்டால் யாரும் சொல்றது கிடையாது. அவர் கண்ணை வீடு எங்கே? எந்த கண்ணே? கொத்தனார் வேலாக்குற கண்ணே இருக்காரு, ஒருத்தர் ரைஸ் மில்ல வேலாக்குறாரு, ஒருத்தர் ஜவுளிக்கல்ல வேலாக்குறாரு, ஒருத்தர் கண்டக்டர் இருக்காரு. எந்த கண்ணே? ஆய்வுன்னு சொல்லுவேன். பிளாக்கில் சரக்கு ஓடுறது எங்கேன்னு கேளு, அழகா கூட்டு போயிருவேன். நேராக போங்க, அந்த ஒரு கருவு தெரியுதா, அந்த ஒரு கொப்பு ஒடிஞ்ச மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே போங்க, ஒருத்தையும் படுத்து கிடப்பேன். அங்கே தான் ஓட்டுறாங்க. 2 பாட்டில் பற்றி வாங்கிட்டு வந்தேன். அதனால பாட்டு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கெட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு உள்ள அந்த புள்ளைக்கு என்ன தெரியுது என் அண்ணன் தம்பிகளா? 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மொச்சு வாங்கி தந்தி, சட்டை கிழிஞ்சு மொச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற, 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடிநாடு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெருவில் வாடுது.
மேடை நாடகம் நடத்துக்க அந்த அண்ணன் நம்பரை வாங்கி கூட்டு வந்துருங்கடா. அது ஒரு ஆள் தான்டா ரப்பு ரப்புன்னு கை தட்டுது எல்லாம் பண்ணுது. என்ன குறுக்கு பாதையா என்ன எதுக்கு போறீங்கன்னே தெரியல. என்ன கரத்திலும் பொன்னலம் குடியே மதிப்புக்கு மரியாதை குறியே மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் மாங்குளம் சேகரம் லட்சுமிபுரம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற காவல் தெய்வம் அருள்மிகு ஐயனார் சாமி நாகம்மாள் சாமி திருக்கோவில் 3ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் ஒத்தக்கடை உயர்திரு காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் இந்த லட்சுமிபுரம் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பியதான். இதுதான் மாமா நம்ம ஊருக்கே பெருமை. நீங்கள் என்ன ஜாமி கும்பிடுங்க, ஐயனார் குதிரையை தூக்குங்க, அன்னதானம் போடுங்க, அது பெருமை கிடையாது. நம்ம ஊருக்காக வெளியூர்லேருந்து நம்ம ஊரை பார்க்க வருங்க அந்த கலையை, அவர்களுக்கு தான் நான் பாதம் தொட்டு வணங்குறேன். இதுதான் பெரிய பெருமை, நம்ம ஊருக்கு கிடைச்ச சொந்தமே. அங்கே வாடா நண்பா சரீஸ் வாழ்த்துக்கள். முண்டை பேரை சொல்லணும்னு கையை கடிக்கிட்டே இருக்காண்டா. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடைகளை மேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயந்தமிழ் செல்வி, நிறத்திலே கருப்பா இருந்தாலும் தமிழுடைய நிறமே கருப்பு தான். அந்த வள்ளி பேரை சொல்றதுக்கு இந்த கலிஜரை எம்கேஆர் தகுதி இல்லாதவன், இருந்தாலும் நோட்டீஸ்ல இருக்கு. சொல்லுண்ணே, நான் சொல்லித்தேன். சொல்லுண்ணே. துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ வள்ளியம்மா பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. கொஞ்சம் குனிங்களே, ஒரு 3 அடி அடிச்சுக்கிறேன். அந்த அவங்க ஆத்தாப்பே இன்சில் எம்ஏ படிச்சா எதுக்கு தண்ணி ஓரத்தில் பயந்துக்கிட்டே பவுடர் போடுது? வள்ளியாவது பரவாயில்ல, நாரதர் உட்காந்துருக்கேன் பாரு, அப்படியே இருந்தா எப்போ பார்த்தாலும் அப்படியே தண்டட்டி அக்கறைய மாதிரி. எனது அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டு பாட்டுக்கென்று இவர் பிறந்துட்டாரா இல்லை இவருக்கென்று எழுதப்பட்டு நிரகமா தண்ணியிலே தொண்டை குலுகி புடுங்குற அளவுக்கு பாடுனாரா? சங்கீத பேரரசு, இரவிலே நாடகம், பகலிலே கரிமூட்டம். ஆமாப்பா, நான் என்ன சாதாரண, நான் ஜெம்பரியாடு காலில் போய் மேய்ச்சிருவேன். செய்யும் தொழில தெய்வம். அவன் கரிமூட போட்டு அவன் அத்தை தண்டி வீடு கட்டியிருக்கேன், நீ கியா புயான்னு அனுப்பி முண்டை என்ஃபீல்டுக்கு தீவு கட்ட முடியாமல் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் மூத்தத்தை வாங்கி குடி. என்ஃபீல்டு வாங்குறாரு இவர், இன்னும் வரவே இல்லையா? சரி, நல்லா இருக்கு. எதில் விட்டேன்? வாயில. கொஞ்சம் இருங்கப்பா, கொப்பளிச்சுட்டு வரேன். எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பு பிறகு நேரம் டோப்பு முடிய எண்ணெய் ஓட்டு தேய்ச்சிருப்பியா? எண்ணெய் ஓட்டு தேய்ச்சி ஆத்துல அழகிறாங்களா? ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, எத்தனை ஹார்மோனிய சக்கரவர்த்தி நான் சந்திச்சிருக்கேன். அத்தனை பேர்த்துக்கு ஒரு தனி திறமை உண்டு, தனி குரல் வளம் உண்டு. ஆனால் என் தம்பி நாடக உலகத்திலே கட்டத்துண்ட முட்டை, அவன் தொண்டைக்கு என்ன முடியுதோ அதைத்தான் பாடுவேன். அப்படித்தான் இருக்கான். அதனால 4 பேர் வந்து தண்ணியை போட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த அப்படி பாடு இப்படி பாடு. நான் அதெல்லாம் உனக்கு வந்து அண்டவே அண்டாது. உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை மாதிரி பாடிட்டு காசு கொடுப்பேன், வாங்கிட்டு ஓடிடு. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன். என் தம்பி மணிகண்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, பெத்த தாயினுடைய பாட்டை அருமையாக பாடுவேன். இவனை அடிச்சுக்கிற ஆளே இல்லை, ஏன்னா அடிக்க முடியாது. 20 அடி அடித்தாலும் லேசாக தொழிதான் வலிக்கும் போயிடுவேன். ஆனால் இழைச்சாலும் சோறு விட முடியாது. உங்கள் ஊரில் ஒரு வருஷத்துக்கு நான் விட்டு போகிறேன், எந்த வீட்லேயாவது அரிசி இருந்தால் என்னை செருப்பு கட்டி அடிங்க, திண்டு குசி விட்டு போயிடுவேன், பிரித்து எடுத்துருவேன். இன்னைக்கு மேலூரில் இந்த மாமா பார்த்த வேலை தான். அப்போ ஊரில் வந்து சமைக்கலை பூ ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருக்கேன்னு சொன்னோன்னே இவனை சொல்லிவிட்டேன். ஹோட்டலில் அள்ளிட்டேன். ஸ்பெஷல் 3, சாதா 2, புரட்டா 16 அடிச்சிருக்கேன். அடித்து தோசைக்கல்ல லேசாக நகட்டியிருக்கேன். இது கருந்தோசையானு அந்த மாஸ்டர் கரண்டியை வச்சு ஒரு மண்டையில் டங்கி போட முட்டை
200 பேத்துக்கு சமைச்சேன், ஒரு ஆளை தின்ட்டு போயிட்டு ரெகுலர் கஸ்டமருக்கு நான் என்னடா செய்யறேன், வெளியே வரான். வெளியே வந்து என்ன பண்ணியிருக்கேன், கோதுமை மாவை தின்ட்டு வந்திருக்கேன். அப்படி ஒரு என்ன வஞ்சதும் இல்லாத தம்பி, பெட்டி வாசிக்கிற ஆள் குறைச்சி சாப்பிடு. நீ நல்லா ஒரு வரப்பு ஓட்டுற ஆள், வண்டி கிண்டி ஓட்டுற ஆள் சாப்பிடலாம் செமிக்க. நீ இப்படியே கிச்சா கிச்சா கிச்சான்னு என்ன அம்மா பாட்டு பாடு. அம்மா புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாளர்.